உறவுகளுக்கு வணக்கம். கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பத்தி நம்ம இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா சீரியஸா ஒன்றும் புரியல. ஆனா ஏதாவது ஒண்ணு பேசி ஆகணும்ல அப்படின்றதுக்காக இந்த பதிவு கிடையாது. கடந்த 4 நாளா நீங்க யூடியூப், சில சமூக ஊடகங்கள், எக்ஸ் பதிவு, அப்படியே கொஞ்சம் மிஞ்சி போனா ஃபேஸ்புக், இந்த இடத்தெல்லாம் நீங்க ஒரு பதிவை பார்த்துட்டே இருக்கலாம், இல்ல ஒரு வீடியோ போயிட்டே இருக்கும். கடந்த 4 நாளா ஷவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு தனிநபர் தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக தமிழக அரசாங்கம் செய்த பல தவறான குற்றச்சாட்டுகளை புள்ளி விவரங்களோட எடுத்து அடுக்கி அவரு வீடியோவா போட்டுட்டு இருக்காரு. அத பல சமூக ஊடகங்கள், யூடியூப்லயா இருக்கட்டும், எக்ஸ்தல பதிவா இருக்கட்டும், வெளியிட்டு இருக்காங்க. அதனால இப்ப என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆபத்தே அதுலதான் வந்தது. அந்த யூடியூப் சேனலுக்கெல்லாம் தமிழ்நாடு காவல்துறை ஒரு சம்மனை கொடுத்து நீங்க எல்லாம் இதுக்கு ஆஜராகணும், சவுக்கு சங்கரோட வீடியோவை நீங்க ஏன் வெளியிட்டீங்க, அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா என்னன்றது தெரியல. ஆனா இன்னைக்கு விசாரணை, காவல்துறையோட நடவடிக்கை எல்லாம் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டுல பல குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டு காவல்துறை தற்போது தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. இத காவல்துறை புரிஞ்சு நடந்துகிட்டா சரி. சவுக்கு சங்கர்னு ஒரு தனிப்பட்ட நபரை பார்த்து ஏன் இந்த தமிழக அரசு அஞ்சி நடுங்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கடந்த ஒரு 1.5 வருஷமா சவுக்கு சங்கரை நானும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் நிறைய உண்மையும் சொல்றாரு, பல பொய்களும் சொல்றாரு. நம்ம தமிழ் மக்கள் எல்லாமே அண்ணன் மாதிரி உண்மையை மட்டுமே எடுத்துப்பாங்கன்னே வச்சுப்போமே. அவர் பொய் சொன்னா அதை ஒதுக்கிட போறாங்க. நான் பார்த்த வரைக்கும் கடைசி 1.5 வருஷத்துல அவர் வீடியோ பதிவு பண்ணாருன்னா குறைஞ்சது 3 லட்சம் மக்கள் பாக்குறாங்க அவரோட சமூக வலைத்தள பதிவு. அப்படின்னா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு மக்கள் நம்புறாங்கல்ல. ஆனா அவர் கடைசியா 1 மாசமா எந்த ஒரு சமூக வலைதளத்துல வீடியோவும் போடாம இருந்தாரு. கடந்த 4 நாளா பல்வேறு சமூக ஊடகங்களுக்கு அவரோட வீடியோவை அனுப்பி அதையும் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா காவல்துறை அது சம்பந்தப்பட்ட அனைத்து சமூக ஊடகங்கள், யூடியூப் சேனல் அத்தனை பேருக்குமே சம்மனை கொடுத்து அவரோட வீடியோவை நீக்க சொல்லியும் இனிமே அவரோட வீடியோவை ஒளிபரப்ப கூடாதுன்னும் தமிழக காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. இப்ப வருதா கருத்து சுதந்திரம்? சீரியஸா இதுக்காக பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள், பல சமூக போராளிகள், ஊடகத்துறையில இருக்கிறவங்க மற்றும் பலர் இதை பத்தி பேசியிருக்கணும். ஆனா ஏன் பேசலன்னு அதை பத்தி தெரியல. ஒருவேளை ஆளுங்கட்சியா அப்படின்றதுனால. நான் அடிக்கடி என்னோட வீடியோல சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த எதிர்கட்சியா செயல்படுறதுக்கான அத்தனை தகுதியும் அத்தனை ஒரு திறமையும் அவங்க கிட்ட இருக்கு. ஆளுங்கட்சியா கிடையவே கிடையாது நான் பார்த்த வரைக்கும். இதை எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அமரர் கருணாநிதி அவர்கள் இது போன்ற பதிவுகள் சமூக வலைதளத்துல வருது அப்படின்னா கண்டுக்கவே மாட்டார். வந்திருக்கா, பார்த்தமா, ரசிச்சமா, பரவாயில்லையா, நல்லா பேசியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சமூக வலைதளங்களை அதிகமா பயன்படுத்தின தமிழக அரசியல்வாதிகள்ல முதன்மையானவர் கருணாநிதி அவர்கள் மட்டும்தான். ஏன்னா சமூக ஊடகம் ஃபேஸ்புக்கை தமிழக அரசியல்வாதிகள்ல முதல்ல பயன்படுத்தி அவருக்கான ஒரு பக்கத்தை தொடங்கி அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கான நிறைய விஷயங்களை மக்களுக்காக மற்றும் அன்றைய இருந்த இளைஞர்கள் கூட தொடர்புல இருந்துகிட்டே இருந்தார். அதுல சில பிழைகள் ஏற்பட்டுச்சு, அவர் நிறைய கத்துக்கிட்டாரு. ஆனா அவரோட தவறுகளை அதுல இருந்து திருத்திக்க அது உதவுச்சு அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில அவர் கூறியிருப்பாரு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல அது இன்னும் ஒரு ஆவணமாவே அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், கருத்து சுதந்திரம், இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல, எக்ஸ் தள பதிவுல, வாட்ஸ்அப்ல, மற்ற பிற சமூக ஊடகங்கள்ல இந்த ஆட்சியில இருக்கிற சில குறைகள், சில தவறுகள், அரசு அதிகாரிகள் செய்கிற தவறுகளை யாராவது சுட்டி காட்டி பேசினா, பதிவிட்டா அவர்களை இரவோடு இரவா கைது பண்ணுது.
அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது எந்த வகையான கருத்து சுதந்திரம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இதனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட போறது அந்த தனிப்பட்ட நபர்களையும் தாண்டி அரசாங்கமும். ஒரு அரசாங்கத்து மீது எதிர்கருத்துகள் வரும்போது அதை உற்று கவனிச்சு அந்த தவறுகளை திருத்திக்கிற ஒவ்வொரு அரசனும் தலைவனும் தலை நிமிர்ந்து நிற்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமே கருணாநிதி. இந்த காலத்துல அப்படி எடுத்துட்டீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு எதிராக வர சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் எல்லாம் அவர் ஃபில்டர் பண்ணி பார்த்து அதுக்கான தக்க நடவடிக்கைகளை எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதை செஞ்சுட்டு இருந்தவர் கருணாநிதி. இப்போ இது போன்ற நடவடிக்கை அரசாங்கத்துக்கு தேவையா? ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அச்சு ஊடகமா இருக்கட்டும் இல்ல காட்சி ஊடகமா இருக்கட்டும், இந்த அரசாங்கத்தோட ஒரு தவறை கூட பதிவு செய்ய துணிவு இல்லை. அதை பத்தி ஒரு விவாதம் நடக்கிறது இல்ல, ஒரு லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது. நீங்க பார்த்திருப்பீங்க தொடர்ந்து 2016, 21 இல்ல 17, 21 வச்சுக்கோமே, அந்த காலகட்டத்துல சாதாரணமா ஒரு சின்ன தவறுக்கு கூட பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் விவாதம் நடத்துவாங்க. ஒரு வாரம் 1 மாசம்லாம் விவாதம் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சாத்தான்குளம், தூத்துக்குடி சம்பவம், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசம் விவாதம் நடந்தது. அன்னைக்கு இருந்த மக்கள் கிட்ட போய் எதுக்காக எடப்பாடி ஆட்சியை நீங்க நீக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த 2 சம்பவத்தை தவிர வேற எதுவுமே அவங்களால சொல்ல தெரியாது. ஏன்னா அதை தவிர்த்து ஒரு பெரிய சம்பவங்கள்னு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அதிருப்தியும் அதை தவிர வேற எதுவும் பெருசா அன்னைக்கு இருந்த மக்கள் கிட்ட கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. 24 மணி நேரமும் கஞ்சா கிடைக்குது தமிழ்நாட்டுல, எங்க எப்ப வேணாலும் கிடைக்குது. மதுபானம் சொல்லவே வேணாம், ஆறா ஓடிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமே நம்ம முதல்வர் தான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஆட்சி கொடுத்திருந்தாரு அப்படின்னா 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் 234 தொகுதியிலையும் இரட்டை சின்னத்தை மட்டுமே நிக்க வச்சு ஜெயிச்சார். வேற எந்த பெரிய கட்சியோட கூட்டணியும் கிடையாது. அன்னைக்கு மும்முனை போட்டி தான். அதுலயும் இன்னைக்கு 4 முனை போட்டி வேற, 5 முனை போட்டி. சசிகலா ராமதாஸ் அவர்களை மறந்துட்டோம், பண்ணிக்கணும். 5 முனை போட்டி இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 28 கட்சிகளோட கூட்டணி தமிழக ஊடகங்கள் அத்தனையுமே ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சபரீசன். அப்படி இருந்தும் ஏன் முதல்வர் இவ்வளோ பயப்படணும்? ஷவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி ஒரு தனி மனுஷனுக்காக முதல்வர் பயப்படுறாரா? அப்படி இருக்குமா? அப்படி இருந்தா அமரர் கருணாநிதி அவர்களுக்கு அது பெரிய இழுக்கா மாறிடும் இல்லையா? கருத்து சுதந்திரம், பத்திரிகையாளர்கள் மட்டுமே நீங்க செய்யற நல்லதையும் கெட்டதையும் சொல்ல முடியும். அதுல கெட்டதெல்லாம் சொல்லக்கூடாது, நல்லதை மட்டும்தான் சொல்லணும்னா அவர்கள் பத்திரிகையாளரே கிடையாது. இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தந்தை ஒரு பத்திரிகையாளர். அவர் இறக்கும் தருவாய் வரையும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல அவர் ஒரு பத்திரிகையாளராகவே அறியப்பட்டார். கருத்து சுதந்திரம் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம செயல்பட்டவர். தப்பா பேசினவங்களையுமே தன்னோட வச்சிருந்தவர். அப்படி இருக்கும்போது நீங்க உங்க ஆட்சியில இந்த மாதிரி நடக்கிறத பத்தி தட்டி கேட்கணும். தப்பு இருந்தா தப்ப திருத்திக்கணும். நல்லது செஞ்சிருந்தா நல்லது பேசுவாங்க. எப்பவுமே வந்து பத்திரிகையாளர்கள் ஒரு ஆட்சியில இருக்கிறவங்களை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. எதிர்கட்சியா இருக்கிறவங்களையோ மற்றவர்களையோ பேச போறது கிடையாது. ஏன்னா தப்பும் அவங்களோட எப்படி சொல்றதுன்னா பார்வைகள் அனைத்துமே ஆட்சியாளர் பக்கம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற செயல்களை தவிர்க்கணும். தமிழக காவல்துறை, திரும்பவும் சொல்றேன், தேர்தல் ஆணையத்துக்கு தான் இப்போ கட்டுப்பட்டவங்க. ஸோ ஒரு தனி நபர் பின்னாடி நாம போறதை விட சமூக ஊடகங்கள்ல சமூகத்துல நடக்கிற பல்வேறு தவறுகளை நாம சுட்டி காட்டுறது இல்லை அதை தடுக்கிறது இன்றைய தமிழக காவல்துறையோட தலையாய பணியா இருக்கும். தமிழக காவல்துறை அதை மட்டுமே செய்யணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். கருத்து சுதந்திரம் ஒரு நாளும் யாராலையும் அடக்கவோ ஒடுக்கவோ முடியாது. பத்திரிகையாளர் என்னைக்குமே பேசிக்கிட்டு தான் இருக்கும். பத்திரிகையாளர் தான்.